மதுபோதையில் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை கார் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த நகுல், அவரது தாய் கவிதா ஆகியோர் காரில் சடையங்காடு விளக்குச்சாலை தடுப்பு பகுதியில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரை ஓட்டி வந்த 19 வயது நகுல், தாய் கவிதா இருவரும் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மது போதையில் விபத்தை ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் தனபால் பொதுமக்கள் சுற்றி வளைத்ததும் அங்கேயே படுத்து உறங்கியுள்ளார். அவரது இடுப்பில் மது பாட்டிலையும் வைத்திருந்திருக்கிறார். தொடர்ந்து தனபாலை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதே தனபால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கானாடு காத்தான் பகுதியில் மது போதையில் அரசு பேருந்தை பள்ளத்தில் கவிழ்த்துள்ளார். மேலும் இவர் ஒருமுறை காரைக்குடி பேருந்து நிலையத்தில் பேருந்தில் பயணிகள் அனைவரும் ஏறிய பின்பு பேருந்தை விட்டுவிட்டு போதையில் தலைமறைவாகியுள்ளார். அதன் பின்பு வேறொரு ஓட்டுநரை வைத்து பேருந்து இயக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள நிலையில் மது போதையில் இருக்கும் ஓட்டுநரை வைத்து பேருந்தை இயக்குவதால் பயணிகள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.